Hi friends, welcome back to Mama with Baby Ma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா பேபி மா கிளம்பி உட்கார்ந்துக்குது பாருங்க. நான் கிளம்பிட்டேன், நீ அப்படியே फ्रेंड्स வந்தாச்சு. 2 nights இருந்தாச்சு, 1 day வந்து சுத்தியாச்சு, பாப்பாவையும் பார்த்தாச்சு, ஹாப்பியா வந்து நம்ம கிளம்ப போறோம். எஸ். ஏன் அப்படினா நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு, இருக்க முடியல. ஏன்னா நம்ம வீடும் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை விட ரொம்ப முக்கியம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம OMR வீடு குடி வராங்க. சோ அதனால மேக்ஸிமம் நாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேரணும். அதனால ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம். நாங்க நேரா கிளம்பி எங்கெங்கெல்லாம் போறோம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கறது உன் வேட்டைய வந்து நீ புதுவிதமா ஆரம்பிச்சீங்க. பெரிய ஷாப்பிங்கே கிடையாது. எங்க போய் ஸ்டட் எனக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாதா? நான்ப்பா இப்படி ஒரு வார்த்தையை நீ சொல்லிட்ட. எனக்கு தெரிஞ்சா தெரிஞ்சுன்னு சொல்லுவேன், தெரியாதனாலும் தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் என்ன பண்ணான்னா மௌலி வாங்கினது. இது வந்து மௌலி வந்து அவனோட ரூம்ல வந்து ஷோகேஸ் வைக்கிறதுக்காக இது வாங்கியிருக்கிறோம். இது ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து லம்போகினி. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து இந்த தடவை ட்ரெஸ்ஸே எடுக்க கூடாது, வேற வேற திங்ஸ் எல்லாம் நான் வாங்கணும், எனக்கு நிறைய தேவைப்படுது அப்படின்றதுனால ஒரு ஹேண்ட்பேக் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், 3 ஹேண்ட்பேக் வாங்கியிருக்கேன். அது என்னங்கிறது காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹேண்ட்பேக், அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. என்கிட்ட இருக்கிறது இந்த குட்டி ஹேண்ட்பேக். இதுலயே எவ்வளவு அடக்குறேன் தெரியுமா இந்த குட்டி ஹேண்ட்பேக் உள்ள. அதனால கொஞ்சம் பெருசா வாங்கினேன். நான் வந்து இந்த மாதிரி ஷோல்டர்ல போட மாதிரி அவ்வளவா எனக்கு விரும்ப மாட்டேன். எனக்கு ஸ்லிங் பேக்கா இருந்தா கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும். ஏன்னா இப்படி போட்டு போட்டு போறது எனக்கு வந்து பிடிக்காது. அது ஏதோ மாதிரி இருக்கும், மாதிரி எனக்கு ஒரு எட்டென்ஷலா இருக்கும். அதனால ஸ்லிங் பேக்கா இருந்தா இப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா அது பாட்டு சிவனேன்னு தொங்கின்னு இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி இந்த ஹேண்ட்பேக் வாங்கினா செமையா இருந்தது. இதுல வந்து எப்படி இதோ இதுல இவ்வளவு ஜிப் இருக்கு, மழையில எல்லாம் சில்லுனுக்குது உள்ள. இதுதான் இந்த பேக் தான், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு கிரீன் ஹேண்ட்பேக் வாங்கினேன். இது ஓகேவா, செகண்ட் ஹேண்ட்பேக். இதுவுமே வந்து இந்த மாதிரி உள்ளெல்லாம் இப்படி இருக்கு. இப்போ நீ மட்டும் இத்தனை ஹேண்ட்பேக் வாங்கிக்கிறேன், நான் ஒரே ஒரு பர்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இதுல இருந்து இந்தியன் டெரைன்ல இருந்து வாங்கினேன்னா. எப்போ வாங்கினேன்? அப்போ வாங்கினேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த பிளாக் ஹேண்ட்பேக் ஒன்று கொஞ்சம் பெருசா வாங்கினேன். இதுவுமே வந்து இந்த மாதிரி இதுலயுமே ஜிப்பு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 ஹேண்ட்பேக் வாங்கினேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து என்னோட ப்ரௌன் சாரி ஒண்ணு காட்டினேன் தெரியுமா. அந்த ப்ரௌன் சாரிக்கு வந்து இந்த மெட்டீரியல் வந்து நல்லா இருக்கும், இந்த இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு கடையில வந்து மெட்டீரியல் வித்துருந்தாங்க. சரி இது சூப்பரா செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேடினாலும் நம்ம போய் கடையில தேடினாலும் கிடைக்காது. அதனால இந்த ஒரு பிளவுஸ் பிட் மட்டும் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டட் ஒண்ணு வாங்கினேன். நான் ஸ்டட் தேடின ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செம மழை, சேரும் சகதியுமா, எங்கேயுமே இது பண்ணவே முடியல. அத நீங்களே வீடியோல பாத்துருப்பீங்க. நான் என்ன பண்ணிட்டேன், என்னால எதுவுமே எனக்கு வாங்க பிடிக்கல. அதனால இந்த ஒரு கம்பல் மட்டும் தான் எனக்கு ஓகேவா இருந்தது. அதுக்கு இது ஒண்ணு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒண்ணு மட்டும் வாங்கினேன். எப்படா இடத்த காலி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. சப்டு புட்டுன்ட்டு எல்லாம் சேரும் சகதியுமா, அவ்வளவு தண்ணி கீழே போயிடுது. பேண்ட் எல்லாம் மடிச்சு விட்டுன்னு எல்லாத்தையும் தூக்கி கட்டின்னு ஐயோ அப்படின்னு இருந்துச்சு. எப்படா கார் ஏறும் முடியவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நேத்துல இருந்தே மழை தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்ப நாங்க வெள்ளம் கிளம்பினாலும் மழை தான். எவ்வளவு வெயில் அடிச்சா கூட தாங்கிக்கலாம், இந்த மழை பெஞ்சா மட்டும் தாங்கவே முடியாது. சேரும் சகதி தண்ணியா ஓடி நின்றுது, ஃபுல்லா காவா தண்ணி, ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். இதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங் நம்ம வந்து ஊருக்கு கிளம்புறோம். ரொம்ப மழையா இருந்ததுனால நம்ம ஸ்டே பண்ண வேண்டியதா இருந்தது. செம மழை பிடிச்சி இல்ல, அந்த அக்காவே கூப்பிட்டாங்க எனக்கு, மழை பிடிச்சிருச்சு தயவுசெய்து கிளம்பாதீங்க, நீ தயவுசெய்து கிளம்பாதப்பா, தங்கிட்டே போ அப்படின்னாங்க. ரொம்ப டிரைவிங்ல நம்ம 5:30 6 o'clock போலதான் நம்ம இங்க வந்து சேர்ந்தோம் டிரைவிங்ல. திருப்பி இப்ப மத்தியானம் நம்ம நல்லா ஃபுல்லா ஹெவியா சாப்பிட்டுட்டு திருப்பி மழையில போனோம் அப்படின்னா அது எனக்கு சேஃப்டி இல்லைன்னு எனக்குமே ஒரு விதத்துல தோணுச்சு. அதே மாதிரி மழை வந்தவொடனே நான் சொல்லிட்டேன், வேணாம் நம்ம நாளைக்கு காலையில பொறுமையா தூங்கி ஏஞ்சி காலையில ஒரு 10 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா ஈவினிங் கிளம்பிடலாம், அதனால நம்ம அவசரப்பட்டு கிளம்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டோம் ஃப்ரெண்ட். ஷாப்பிங் போயிட்டு அப்படியே பாத்துட்டு சும்மா பாத்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சுட்டு போனா மழை அப்படியா பெய்யும்.
சரியான மழை. மழையில போய் மாட்டிக்கிட்டோம். சரி தேவையில்லாம வந்துட்டோம். எப்படா இடத்த காலி பண்ணுவோம். ஒரு கடையில போய் பூந்தோம் தான். அந்த கடையிலேயே தான் கடைசி வரைக்கும் இங்க இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் மழை பெஞ்சு நின்று 2 மணி நேரம் இந்த பேக் கடையிலேயே தான் நின்று இருந்தோம். பேக் கடைக்கு பக்கத்து கடை தான் இந்த மெட்டீரியல் கடை. இதை மட்டும் வாங்கி இடத்த காலி பண்ணா போதுண்டா சாமி நாங்க கிளம்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இதெல்லாம் பாத்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரூம் டூர் பார்க்கலாமா? இதுதான் வந்து வாக்கிங் ஏரியா. அண்ட் தென் நம்ம ரூம் இதுதான். நேராக நம்ம ரூம் உள்ள நுழையிறோம் அப்படின்னா இந்த மாதிரி அழுக்கு மூட்டை ஒன்று சுத்தும். அதுக்கப்புறம் குட்டி அழுக்கு மூட்டை சோப்பும் கைமா சுத்திட்டு இருக்குது. ஆமா, என்னடா சொல்றீங்க? அப்படியா? ஓகே, உள்ள நுழைஞ்சோன்னா இதுதான் நம்ம ரூமு. இங்க ஒரு வாஷ்ரூம், அவ்வளவுதான், தட்ஸ் இட். அங்க ஒரு வார்ட்ரோபு, நம்ம திங்ஸ் எல்லாம் உள்ள வச்சுக்கலாம். இங்க அப்படியே வச்சுக்கலாம், அவ்வளவுதான். கோட்லாம் போட்டு வந்தா ஹேங்கர் இருக்குது, இல்லை ஷர்ட்டு ஹேங்கர்லாம் வச்சு அப்படியே அழகாக நிறுத்தி வச்சுக்கலாம். சின்ன வார்ட்ரோப்ஸ், சின்ன ரேக்ஸ், நாட் அ வார்ட்ரோப். ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 நாள் சூப்பராக இருந்துச்சு இந்த ரூம்ல. எனக்கு மெயின் ஹாட் வாட்டர் அண்ட் வைஃபை ரெண்டுமே இங்கே கிடைச்சது. அதனால நெக்ஸ்ட் டே ஷிஃப்ட் ஆகணும்னு இருந்தது கூட அப்படியே ஆள் போட்டோம். சரி இருந்துக்கலாம், இங்கேயே இருந்துக்கலாம், கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துட்டோம். 2 நாள் ஜாலியா இருந்தது. இப்ப வந்து ஊருக்கு கிளம்ப வேண்டிய நிலைமை நமக்கு. சீக்கிரமாவே இன்னும் 2 நாள் கூட இருந்துட்டு போயிருந்துக்கலாம். எங்களுக்கு பத்தல. பெங்களூர் வந்தெல்லாம் எப்ப பார்த்தாலும் இப்படி அவசரமாவே கூட்டிட்டு போறது, அவசரமாவே வர்றதா இருக்கு. இனி ஒரு நாள் நல்லா ப்ரீ பிளான்டா வந்து நம்ம இது பண்ணோம். எதுக்காக மெயின் இங்க வந்தோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த வீடியோல நான் சொல்றேன். நிறைய பேர் வந்து மோனா பிரெக்னெண்டா இருக்காளா அப்படின்றதுல கண்டிப்பா அப்படி ஒரு பிளஸிங் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம இருக்க மாட்டோம். இப்ப நம்ம எதுக்காக வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வாசக்கால் ஃபங்க்ஷன் வந்து கம்மிங் வந்து 28 நம்ம வைக்க போறோம். அதுக்காக தான் வந்து நம்ம இன்வைட் பண்றதுக்காக வந்தோம். ஏன்னா நம்ம இடையில வந்து நம்மளால வர முடியல. அதனாலதான் சரி இப்ப வந்து ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு உங்க வீட்டுக்கு வந்து அப்படின்ட்டு. சரி அதனால நாங்க நேர்லயே வந்து இன்வைட் பண்றோம் அப்படிங்கறதுனால நம்ம இன்வைட் பண்றதுக்காக தான் இந்த வீடியே வந்திருந்தோம். கூப்பிடாம கொச்சு கடைக்கு தான் அதை வச்சு சீக்கிரம் கிளம்பிடலாம்டா. சொல்லும் ஓகேவா? இன்வைட் ஹாப்பியா நம்ம இன்வைட் பண்ணிட்டு நம்ம இப்ப கிளம்ப போறோம். ஏன்னா நம்ம திடீர் பிளான் போட்டோம். திடீர்னு வாசக்கால் வைக்கிறது அப்படின்னால எல்லாமே திடீர் பிளான். சடனா நம்ம இப்ப எல்லாமே பிளான் பண்ணதுனால வந்து இன்னைக்கு டிசைட் பண்ணி மத்தியானம் போன் பண்றோம், காலையில டிசைட் பண்ணி மத்தியானம் போன் பண்றோம், அடுத்த நாள் நம்ம கிளம்புறோம். அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து சடனா வந்து அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும் ஒர்க் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஒர்க், ஐடி பீப்புள்ஸ். அப்படி இருக்கும்போது எந்த பிளானும் சடனா நம்ம போட்டா சடனா எதுவுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு 2-3 டேஸ் கொடுத்தாதான் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுமே பிளான் பண்ணுவாங்க. 1 வீக் மேல கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம. ஏன்னா சொல்லிட்டு வந்திருக்கேன் அந்த நம்ம எதுக்கு வந்தோம்னா நம்ம அடுத்த வாரம் கூட நம்ம வந்துக்கலாம். ஏன்னா அடுத்த வாரம் வந்து சொல்லும் போது அவங்களுக்கு அந்த டைம்ல லீவ் எடுக்க முடியாது. அதனாலதான் சடனா வந்து நம்ம இப்ப சரி ஓகே நம்ம சடனா வந்து இமீடியட்டா சொல்லிட்டு கூட போயிடலாம். அவங்க அங்க வந்து 2 நாள் இருக்கணும் அப்படிங்கறதுனால தான் வந்துட்டு நம்ம பிஃபோர் தட்டாவே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக இன்வைட் பண்றதுக்காக வந்தோம். வந்தாச்சு, ஹாப்பியா இன்வைட் பண்ணியாச்சு. இப்ப 2 டேஸ் வந்து இங்க இருந்தாச்சு. ஏன்னா நம்மளால சடனா வந்து டிராவல் பண்ண முடியல. ஃபிளைட்லாம் டிராவல் பண்ணிட்டு திருப்பி வந்து மத்தியானம் அவங்க நிறைய சாப்பாடு போட்டாங்க. அது சாப்பிட்டுட்டு எல்லாராலையும் நகரவே முடியல. ஏன்னா இதை முதல பாம்பு நெளிகிற மாதிரி எல்லாம் ஆயிட்டோம். இதுக்கப்புறம் வந்து வண்டி எடுத்தா நம்ம நல்லதுக்கு இல்ல அப்படிங்கறதுனால நம்ம ஸ்டே பண்ண சுற்ற வேண்டியது ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம மழை ஜோன்னு மழை, டோட்டலாவே மழை பெஞ்சு பண்ண முடியாது. ஏன்னா வந்த அன்னைக்கே நைட்டு டிரைவ் பண்ணவே முடியல. மேக்சிமம் கெனடி இவருக்கு நைட்டு கண்ணு வந்து ரொம்ப பிளர் ஆயிடுச்சு. அதனால மேக்சிமம் கெனடி தான் ஓட்டினான். இப்ப பகல்ல வந்து இவர் ஈஸியா ஓட்டிப்பாரு. அதனால இது பிரச்சனை இல்லை அப்படிங்கறதுனால இப்ப அடுத்த நாள் காலையில எர்லியாவே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மணி வந்து 7 ஆகுது. ஓகேவா? இப்ப விட்டோம் அப்படின்னா நாங்க ஒரு 2-3 o'clock வந்து நம்ம கிளம்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இப்படியே நம்ம டிராவலிங் தான் அப்படியே பார்ப்போம். ஹேனா இங்க பாரு என்ன வேணும்னு சொல்லு. ஹேனா வந்து இந்த மாசம் வந்து ஸ்கூலுக்கு போறா. எல்கேஜியா ப்ரீகேஜி? ஓகே, ப்ரீகேஜி போறா. அதனால பாப்பாக்கு வந்து எல்லாமே வாங்கணும்ல. ஸ்டேஷனரி, ஹேண்ட் பேகு, லஞ்ச் பேகு, வாட்டர் பாட்டிலு, அதுக்கப்புறம் லஞ்ச் என்ன டிஃபன் பாக்ஸு இதெல்லாம் வாங்கணும்ல. ஸ்கூல் பேக் எல்லாமே வாங்கணும்ல. எல்லாமே வாங்கணும். எங்க போலாம்? என்ன ஸ்கூல் சொல்லிடு நீனு? கேம்பஸ் ஸ்கூல். ஓகே நம்ம போறோம், வாங்குறோம்.
ஊருக்கு போனவனே. ஓகே, ஸ்கூல் திங்ஸ் எல்லாம் வாங்குறோம். யூனிஃபார்ம் தைச்சிட்டியா? ஷூ வாங்கிட்டியா? முதல்ல ஷூ வாங்கல, யூனிஃபார்ம் மட்டும் தான் தைச்சிருக்கோம் நம்ம. ஓகேவா? எல்லாமே வாங்குறோம் ஊருக்கு போயிட்டு. ஆம்பூர் கிட்ட வந்துருக்கிறோம். செம மழை. இதுக்கப்புறம் தான் நம்ம போய் சாப்பிடணும். ஆனா ரோடும் தெரியல, ஒண்ணும் தெரியல. இதே பொழப்பா இருக்கலாம்ப்பா நமக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல, எரிச்சலா இருக்கு. இப்போ நேராக நம்ம ஆம்பூர் வந்துட்டு ஹெவி மழை இல்லை, சூடாக பிரியாணி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். ஆம்பூரோட ஸ்டார் பிரியாணியோட பிறப்பிடம், அது பிறந்த இடத்துல தான் வந்து சாப்பிட்டாகணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாச்சு. இதுதானே அது பிறப்பிடம்? இதுதான் ஓல்டு ஷாப்னு போட்டிருந்தாங்க. சாப்பிடுங்க, சாப்பிட எப்படி இருக்குது டேஸ்ட்? பிறப்பிடம் சாப்பிட்டு சொல்லுங்க சாம். அது ப்ரான் 65 என்னன்னு தெரியல. அண்ணா பிரியாணி சாப்பிட்றா. கீழே காட்டு நீ வச்சு சாப்பிட்டு கிடக்குற, நான் கீழே காட்டின்னு உட்காந்துக்கிறேன். மட்டன் பிரியாணி எப்படி இருக்குது? இந்த இடம் நல்லா இருந்தது, அதனால நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் இந்த இடத்துல வந்து காலை கடனை வந்து ஹேனா கழிச்சுன்னு இருக்கு. அது காலை கடன் இல்ல, மாலை கடன். மாலை கடனை கழிச்சுன்னு இருக்கிறதுனால நாங்க வந்து நீ உன் சார்பா நீ இந்த தோட்ட துறவை பத்தி எல்லாம் ஏதாவது பேசுற மாதிரி இருக்குதாப்பா? ஒண்ணும் இல்லையே, கிளைமேட் கண்டிஷன் பாரு எப்படி இருக்குதுன்னு. மழை பெய்யறதுனால இப்ப வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இதுல ரீச் ஆகுற வரைக்கும் மழை தாங்க, நல்ல மழை தான். இப்போ நான் கொஞ்சம் ஓரளவுக்கு இங்கேயும் பெய்ய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறோம், பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியுது. ஆனால் பெய்யுமா பெய்யாதான்னு தெரியல. பெய்யுமா? நீ ஓடி போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறியா? இல்லை நீ வயலில் நாற்று நடுற மாதிரி இது பண்ணுப்பா. களை பிடிக்கிறாங்க பாரு. ஆமாம், அந்த களையிலையும் போய் சேர்ந்து பிடிங்கிட்டு வரியா? ஓ, களை பிடுங்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் நான். களை பிடுங்கிறது இல்லை. ஆமாம் ஆமாம், களை பிடுங்கிறதுல ஏன் ஸ்பெஷலிஸ்ட்னா சின்ன வயசுல அவங்களோட விளையாட்டுகள் எல்லாம் இதுவும் ஒன்று. The next day. செம மழை கைஸ். நேற்று நைட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது. நாங்கள் நேற்று நைட்டே வந்து சேர்ந்துட்டோம். ஈவினிங்கே வந்து ரீச் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் இங்கே மழை பேஞ்சுனே தான் இருக்குது. இங்கேயும் செம மழை. உங்கள் ஊரில் எல்லா இடத்துலையும் மழையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.